ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அசோகா அல்வா அப்படின்னு சொல்லிட்டு நியூ இயர் வருது. அதுக்கு ஸ்வீட் பண்ணுறது பார்க்கலாம். அசோகா அல்வா. அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் 2 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த கப்பாலேயே தான் எல்லாமே மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த கப்பு ஒரு 50 கிராம் இருக்கும். இதால் பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன். என்னென்னா வறுத்துட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு 6 முந்திரி கட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். இந்த கப்பாலேயே 2 கப் சர்க்கரை எடுத்துகிட்டு இருக்கேன். சுகர் ஒரு 5 ஸ்பூன் நெய் தேவைப்படும், எடுத்துக்கலாம். முதல்ல நெய் விட்டுக்கலாம். நெய் சூடாகட்டும். முந்திரி வறுத்து எடுத்துட்டுலாம். ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி தேவை, வச்சுக்கலாம். முந்திரி வறுத்துட்டோம், எடுத்து வச்சுக்கலாம். இதே 2 ஸ்பூன் கோதுமை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துட்டுலாம். ஒரு 5 நிமிஷம் பக்கம் நல்லா பொரிச்சுட்டோம்னா அப்படியே வெந்துடும். நெய்யிலேயே வாசனையும் போயிடும். இந்த கோதுமை வாசனை, பச்சை வாசனையும் போயிடும். இந்த வேக வச்சிருக்கிற பாசிப்பருப்பு போட்டுடலாம். கொஞ்சம் அடுத்து சிம்மிலே வச்சுருவோம். சிம்மிலேயே எதுக்கு இந்த கோதுமை மாவு போடுறோன்னா அந்த அல்வா கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக வரும், பைண்டிங் ஆகும். அதுக்காக தான்.
ரொம்ப கெட்டியாக இருக்குது. கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் தண்ணி விட்டுருக்கேன். பாசிப்பருப்பு வெந்தம் நல்லா கெட்டியாக ஆகிடுது. இதை பாருங்க, நல்லா கொஞ்சம் அப்படியே கலரி விட்டுட்டே இருக்கலாம். எதனால அந்த பாசிப்பருப்பும் அந்த கோதுமையும், பாசிப்பருப்பு ஏற்கனவே நல்லா வெந்து தான் இருக்குது. இருந்தாலும் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா குழைவாக ஆகிடும், குழசல் ஆகிடும் குழைவாக. அப்புறம் கோதுமை மாவும் அப்படியே நம்ம கலர அப்படியே வெந்துன்றோம். இந்த பாசிப்பருப்போடு சேர்ந்து பைண்டிங் ஆகிடுறோம். இதில் வந்து நம்ம ஃபுட் கலர் போட்டுக்கலாம். ஃபுட் கலர் போட்டுக்கலாம். குங்குமப்பூ போட்டுக்கலாம் இருக்குது. நான் இன்னைக்கு ஃபுட் கலர் தான் போட்டிருக்கேன். நான் டைரெக்டாக போட்டுட்டேன். ஏன்னா நமக்கு வந்து இன்னும் சர்க்கரை போடணும். அதுலேயே கலரெல்லாம் அந்த இது போயிடும், வாசனை போயிடும். இல்லாட்டி சூடான வெந்நீர்லேயோ பால்லையோ கரைச்சி விட்டுக்கலாம். நான் அப்படியே டைரெக்டாகவே போட்டுவிட்டேன். சர்க்கரையை போட்டுன்றேன். நான் வந்து கொஞ்சம் சர்க்கரை சாப்பிடுவேனால 2 கப் போட்டுருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை ஜாஸ்தியாக கம்மியாக எப்படி வேணும் நீங்கள் அதை பார்த்து 1.5 போட்டுக்கலாம், 2 போட்டுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். சர்க்கரை வந்து விருப்பம்தான். நாங்கள் கொஞ்சம் சர்க்கரை சாப்பிடுவோம். அதனால் வந்து நான் 2 கப் போட்டுருக்கேன். 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 2 கப் சர்க்கரை, 2 ஸ்பூன் கோதுமை வந்து பைண்டிங்க்கு தான் போட்டுருக்கேன். சர்க்கரை போட்டால் எப்போதுமே நல்லா தண்ணி விட்டுக்கும். இன்னும் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். பார்த்தீங்களா, அப்படியே சுற்றி வர கொதிக்கிறது பாருங்கள், கெட்டியாகிட்டே வரும். அப்படியே சர்க்கரை வந்து பாக ஆகிடும். நம்ம போட்டிருக்கிற சர்க்கரை அப்படியே அல்வா வந்து கெட்டியாகிட்டே வரும்.
இப்போ ஏலக்காய் போட்டுக்கலாம் 1 ஸ்பூன். நாம் இது வந்து நியூ இயருக்கு வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே நம்ம ஸ்வீட் பண்ணிடலாம். வந்து இது போய் கடையில் எப்படி நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் பாசிப்பருப்பு இருக்கும், நெய் எப்படியும் இருக்கும், ஏலக்காய் இருக்குது, சர்க்கரையும் இருக்குது. நம்ம ஆற்றுலேருந்தே பண்ணிடலாம். எதுவும் புதுசாலாம் ஒன்றும் வாங்க வேண்டாம். நல்லா கண்ணாடி கலராக கண்ணாடியாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா, கிளாஸியா. கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கிறது, கையிலலாம் அடிக்கிறது, கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். அப்படியே தெளிக்கும், இது கையிலலாம் அடித்து தெளிக்கும். கொஞ்சம் நிதானமாக தான் கலரணும். இன்னும் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். 5 ஸ்பூன் தேவைன்னு 4 ஸ்பூன் விட்டுன்ட்டேன். இன்னும் 1 ஸ்பூன் விட்டுக்கிறேன். அதிகமாக நெய்யும் தேவையில்லை. பிகினர்ஸ் கூட யார் வேணாலும் பண்ணிடலாம். நம்ம சின்னது மட்டும் பண்ணிட்டா போகிறோம். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா, ஏன்னா இல்லாட்டி கையிலலாம் தெளிச்சிடும். கையில் தெளித்தா கொப்படம் போட்டு நிதானமாக நம்ம லோ ஃப்ளேமில் வச்சே நம்ம கலரினோம்னா தான் மேலெலாம் தெளிக்காது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இதோ பாருங்கள், கெட்டியாகிடுது பாருங்கள். நல்லா இன்னும் ஆறார இன்னும் கெட்டியாகிடும். இப்போ நம்ம வந்து இதில் முந்திரியை போட்டுடலாம். வறுத்து வச்ச முந்திரியை நெய்யில். இதை நீங்கள் வந்து நெய் தடவின பிளேட்டில் இன்னும் 2 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் கெட்டியாகிடும். பிளேட்டில் கொட்டியும் இல்லை வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை வந்து இப்படியே நம்ம பவுலில் போட்டு ஸ்பூன் போட்டு கொடுக்குறாந்தாலும் அப்படியே கொடுத்துக்கலாம். இதை அணைச்சிடலாம். நம்ம ஆற நல்லா கெட்டியாகிடணும் நேராக நேராக. இதோ பாருங்கோ, அசோகா அல்வா பண்ணியிருக்கேன். நியூ இயருக்கு ஒரு ஸ்வீட் பண்ணியிருக்கேன். நமக்கு வந்து ஆற்றுலேயே வந்து எல்லாத்தையும் பாசி பருப்பு இருக்கும். நெய் எப்படியோ இப்போ நெய் இல்லாத யார் ஆற்றுலேயுமே நெய் இல்லை. நெய் ஒரு 4-5 அதிகம் தேவையில்லை. ஒரு 5 ஸ்பூன் இருந்தால் போகும். நெய் இருக்கும். அதே மாதிரி சர்க்கரையும் இருக்கும்.
அப்புறம் ஃபுட் கலர் வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் ஃபுட் கலர் போடுங்க, இல்லை அப்படி இருந்தால் கூட இருக்கலாம். அதுலேயே வெள்ளை கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும் பாசிப்பருப்பு. அப்புறம் வந்து இது வேணால் குங்குமப்பூ போட்டுக்கோங்க. நீங்கள் சர்க்கரை வந்து நான் 2 போட்டுருக்கேன். நாங்கள் சர்க்கரை சாப்பிடுவோன்னா உங்களுக்கு தேவை 1.5, இல்லாட்டி அதிகம் வேணால் 2.5 போட்டால் ரொம்ப ஜாஸ்தியாகிடும். 2 இல்லாட்டி 1.5 போட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஏலக்காய் பொடியும் இருக்கும். இது நீங்கள் பாருங்க, பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.